குடும்பத்தோட நிம்மதியை கெடுத்த இனியா பாக்கியாவோட கையில சிக்கின ஆதாரம் ஈஸ்வரி சொன்ன முடிவு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியலில் நடந்ததை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் இனியா கடிதம் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ண நிலையில் பாக்கியா கிட்ட வசமாக சிக்கியிருக்கிறாங்க. ஆனால் ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா இப்போ முக்கியமான ஒரு முடிவை ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இன்னைய எபிசோடோட ஆரம்பத்தில் வீட்டில் எல்லாரையுமே விட்டுட்டு போக போகிறதா இனியா லெட்டர் எழுதி வச்சுட்டு அதை பாக்கியாவோட பக்கத்தில் வைக்கும்போது தண்ணீர் பாட்டில் தட்டுப்பட்டு கீழே விழ பாக்கியா விழுந்துடுறாங்க. இதனால் இனியா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்க பாக்கியா, நீ இன்னும் தூங்கலையா அப்படிங்கிற மாதிரியா மிரட்டி கேட்க, இனியா தண்ணி குடிக்க வந்த நீ தூங்கு அப்படிங்கிற மாதிரி சமாளிக்க இனியாவோட கையில் இருக்கிற லெட்டரை பாக்கியா பார்த்துடுறாங்க. அது என்னன்னு கேட்க இனியா காட்டுறதுக்கு மறுக்கிறாங்க. ஃபைனலாக அதை வாங்கி வாசிக்க பாக்கியாவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான அதிர்ச்சி அந்த லெட்டரில் கிடைக்குது. வீட்டில் எல்லாரையுமே விட்டுட்டு போகிறதா இனியா அதில் எழுதியிருக்கிறத பார்த்து, நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரியா இனியாவை பயங்கரமாக திட்டி அழுதுகிட்டு இருக்க. அந்த நேரத்தில் தன்னுடைய குழந்தை தூங்காததுனால குழந்தைய தூக்கி சுற்றிக்கிட்டு இருந்த ஜெனி சத்தம் கேட்டு உள்ளே வந்துடுறாங்க. அப்போது பாக்கியா ஜெனிக்கிட்ட, நம்ம திட்டினதுக்காக இனியா செத்து போகிறதா லெட்டர் எழுதி வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழ, ஜெனி, ஏன் இனியா இப்படி தப்பு மேலே தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க, உனக்காக வீட்டில் எல்லாரும் துணை இருக்கோமே, ஆனால் நீ யாரையுமே புரிஞ்சிக்கலையா அப்படிங்கிற மாதிரி திட்ட, இனியா, நான் எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டதுனால தான் இந்த முடிவுக்கே வந்திருக்கேன், என்னால் தானே உங்கள் எல்லாருக்குமே பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டே இருக்கிறாங்க. பாக்கியா இனியா கிட்ட, நீ இல்லை அப்படின்னா நான் சந்தோஷமாக இருப்பேனா, நானும் செத்து போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பாக்கியா தன்னுடைய நிலைமையை சொல்லி அழுகுறாங்க. இதனால் இனியா, இனி நான் எந்த தப்புமே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வழக்கம் போலவே இந்த முறையும் பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டு சத்தியமும் செஞ்சு கொடுக்குறாங்க. இந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பாக்கியா ஜெனிக்கிட்ட சொல்கிறாங்க. மறுநாள் காலையில் பாக்கியா காஃபி போட்டுக்கிட்டு இருக்கும்போது பால் பொங்குறத கவனிக்காமல் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது அந்த பக்கமாக வந்த ஈஸ்வரி, என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி சோகமாக இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க பாக்கியா தன்னையும் மீறி உடஞ்சி அழுகுறாங்க. அதுக்கப்புறமா நைட்டு இனியா பண்ண வேலையை சொல்லி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரியா ஜெனிக்கிட்ட சொன்ன பாக்கியா இப்போ ஈஸ்வரி கிட்ட எல்லா விஷயங்களையுமே சொல்லி அழுறாங்க. அதோட, நான் ரெஸ்டாரண்ட் வேலையை விட்டுட்டு வீட்டிலையே பழையபடி சின்னதாக எதனா பண்ணட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஈஸ்வரி, வேண்டாம், நாங்கள் வீட்டில் இருந்து பார்த்துக்குறோம், இனியா ஒரு தப்பும் பண்ண மாட்டா, நீ பிஸ்னஸை பாரு அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை கொடுக்குறாங்க. ஸோ இப்படியா இன்னும் எபிசோட் பார்த்தீங்கன்னா முடியுது. இனி நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம நைட்டில் பார்க்கலாம். ஸோ எனிவே, இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.